உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய எங்களுக்கு பேராதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, ஜனவரி ஆரம்பித்து கடன்னு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நிற்கும். எப்படி போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு புரியலை. அதுவும் கிரகப்பயிற்சி வேறு இந்த வட்டம் நம்முடைய குரு பகவான்லேருந்து சனி பகவான்லேருந்து எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நமக்கு இப்போ ஒரு 7 மாதத்தில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய லைஃப்பில் இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் அப்பா நல்லா இருக்கேன், எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதே போல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்தை நம்புகிறீர்களோ அதே மாதிரி உங்கள் கூட இருக்கவங்களையும் ஜோதிடத்தையும் கிரகத்தையும் நம்ப வச்சு உங்களுக்கு மேன்மை அடைய உதவி செஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் முதல் நவ கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது. கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நாங்கள் அற்புதமாக இருக்க போகிறோமா, இல்லை அளப்பறையாக இருக்க போகிறோமா, இல்லைன்னா அப்படியே இருக்க போகிறோமா அப்படிங்கிற 3 கேள்வியில் எந்த கேள்வியை டிக் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துடன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா 2 டிக் பண்ணுங்கள். சரியா? 2 டிக் பண்ணுங்கள். நல்லது நல்லதே 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 அப்படிங்கிறது தான் உங்களுக்குரிய விஷயம். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 7.5 வருஷமாக எல்லா பிரச்சனையும் சந்திச்சாச்சு. சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சந்திச்சிட்டிங்க. அப்படியே கட்டி போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. பிடிச்சி எங்கேயும் போன உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட உள்ள அத்தனை பேரும் உங்களை எப்படி கட்டி போட்டு வைக்கணுமோ கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த கட்டை அவுத்து விட்ட காலை எப்படி ஓடுமோ அதே மாதிரி ஓட நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஆனால் அவங்க விடுறதுக்கு ரெடியாக இல்லைங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதம் காலை எப்படி பறக்க போகுதுங்கிற மாதிரி கடகராசிக்காரங்க சூப்பராக வாழ போகிறீங்கிறத உறுதியாக பார்க்கலாம். சுறுசுறுப்பாக இயங்கணும்னு ஆசைப்படுற கடகராசிக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது. எவன் அடிக்கான் தெரில, எங்கேருந்து அடிக்கான் தெரில, சுற்றி அடிக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வியுடன் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகள் யாருங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி அவங்களுக்கான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம். சார் தூக்கத்தை தொலைச்சிட்டோம் சார், யாரெல்லாம் சொல்ல வரீங்க? தூக்கத்தை தொலைச்சிட்டோம், நிம்மதியாக தூங்கி 5 வருடம் ஆச்சு அப்படிங்கிறவங்களாம் கை தூக்குங்கன்னு 12 ராசி என்பவர்கள்ட்ட கேட்டோம்னா அதில் நாங்கள் தான் சார் முதலுன்னு சொல்லி கை தூக்கக்கூடிய நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நிம்மதியான தூக்கம், சரியான ஒரு லைஃப் அப்படிங்கிற அமைப்பை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. இவ்வளோ நாட்களாக உங்களுடைய வேலையை விட்டுட்டு மற்றவங்க வேலைகளுக்கு அதிகம் நேரம் செலவழிச்சிட்டிங்க. தொட்டதெல்லாம் துளங்குன்னு சொன்னாங்க சார், தொட்டதெல்லாம் விளங்காமல் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுடைய மனசு இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வீண் அலைச்சல்களை இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே என்ன பண்ண போகிறாங்க, தடை பண்ண போகிறாங்க. போதும், ஒரு மனுஷன் எவ்வளோ தான் அடிப்போம், இந்த பெண் எவ்வளோ தூரம் போராடுறாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கிரகங்கள் என்ன பண்ணுது, உங்களுக்கான வழியை கொடுக்குது. அதே போல் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுடைய மேலா பிரச்சனையான கடன் பிரச்சனைந்து மீண்டு வர போகிறீங்க. கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய ஒரு 5 ராசியில் அற்புதமாக இருக்கக்கூடிய ராசி உங்களுக்கு உண்டு. மேஷம் எப்படி கடனை அடைக்க போகிறாங்களோ அது மாதிரி நீங்களும் கடன் பிரச்சனைந்து மீண்டு வர போகிறீங்க. வேலையில் உள்ள பிரச்சனைந்து மீண்டு வர போகிறீங்க. உங்களுடைய அதாவது பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா
தன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி யோசித்து பிறருடைய வாழ்க்கைக்கு போய் தலையிடுவீங்க. இதுதான் உங்களுடைய பெரிய மைனஸ். ஏன்னா ஐயோ பாவம், எப்படி ஐயோ பாவம், அந்த பாவம் தான் அவனை பிடிச்சி பாடாப்படுத்துது. நீ யாரை பாவம் நீ நினச்சிங்களோ அந்த பாவம்னு நினச்ச பாவம் தான் உங்களை பாடாப்படுத்தும். ஸோ அப்போ இந்த மாதத்தில் ஐயா நான் சிறப்பாக இருக்கேன் அதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களை பலப்படுத்தும். அது பாடாப்படுத்தும். இது என்ன பண்ணும், பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரகம் கொடுக்கும். அதே போல் நம்முடைய கடகராசியில் உள்ள கலைத்துறையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்படக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கும். சின்ன திரை, பெரிய திரை, யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்கள் என்று அத்தனை விதமான கலைத்துறையிலும் தன்னை பிரதிபலிக்க வேண்டும், தன்னுடைய திறமையை உறுதிப்படுத்த வேண்டும் நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் கவலைப்படாமல் இருக்க போகிறீங்க. உங்களால் தான் இந்த தமிழகமே இயங்க போகுது. இது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ உங்களால் தான் இந்த வீடும் இயங்க போகுது, இந்த நாடும் இயங்க போகுதுங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சரியான முறையில் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இவனால் கடகராசியை பற்றி எத்தனையோ நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ கடகராசிக்காரங்க தான் ஒரு வீட்டோடைய மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய அந்தஸ்துன்னு சொல்லி உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு கிரகங்கள் இப்போ உங்களை வழிபட்டு வருது. ஸோ சரியான பாதையை நோக்கி பயணிச்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வெற்றி பக்கத்திலே இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் முழுமையாக உங்களுடைய சிந்தனையை செயல்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அப்பா உறவுகள் மூலமாக, அப்பாவுடைய உறவு மூலமாக பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவு சிறப்படையக்கூடிய சிறந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதே போல் உங்களுடைய பொருளாதார நிலையில் உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் சூப்பராக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை அப்படியே செய்யுங்க. ஆனால் என்னென்னா நீங்களும் அப்படி தான் செய்கிறீங்க. இந்த ஊடி யாராவது வந்து அட்வைஸ்ன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை இப்படி கையை வச்சு கேட்காமிச்சிங்கன்னா உங்களுக்கு சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். புரியுதா? நீங்கள் முழு மனதோட உங்களுக்கு சரிப்படுதில்லை, நீங்கள் யாரும் கெட்டது பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நடிக்கவும் தெரியாது, மற்றவங்களை கெடுக்கவும் தெரியாது. ஸோ அப்போ எதுக்கு நீங்கள் கடகராசிக்காரங்க உட்காந்து யோசிக்கிறீங்க? உங்கள் மனசு உள்மனசு சொல்கிறத கேட்டு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக, சிறப்பான மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய கடகராசி என்பர்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா, வார்த்தைகளில் கவனம் தேவை, பணம் கொடுக்கிற வாங்க விஷயங்களில் கவனம் தேவை, வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. இந்த 3 கவனத்தையும் கவனமாக பயன்படுத்தினா கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ராசியில் நம்முடைய கடகராசியும் ஒன்றுங்கிறது உண்மை. ஸோ கடகராசியில் இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நம்முடைய அன்பு நேயர்கள், உங்களுடைய ராசி கடகராசின்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய பெயர், எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் கொடுங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு சரியான ஒரு வழிபாடு நான் சொல்கிறேன். வாழ்க நலமுடன். நேயர்களே, நான் சொன்னதை கேட்டு உண்மையிலே அன்புடன் ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்த நம்முடைய பாசக்கார அன்பார்ந்த நேயர்களுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பேசுன நீங்கள் கேட்ட அத்தனை விஷயங்களும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். ஏன்னா எதுக்கு இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்னா, சார் நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், எதுவுமே இல்லை சார், அது இல்லை சார்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுலேருந்து 20லேருந்து 30% தான் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச். மீதி உள்ள 70% சொல்லி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதை வச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் மாறும். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன, தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், ஸோ அவங்க யார் கூட சேர்ந்துருக்காங்க, எத்தனை லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் துல்லியமாக நம்ம என்ன பண்ண முடியும், பதில் சொல்ல முடியும். ஸோ ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தெளிவாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும்.
வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி.